ரவீந்திரன் சார், எப்படியாவது இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும் அப்படின்ட்டு பார்த்தா இது அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறது. கடைசியில இந்த பிரச்சனை இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையில மட்டும்தான் அப்படின்னு நாம யோசிச்சுக்கிட்டு இருந்தா, தந்தை மகனுக்கு அவரு அன்புமணியினுடைய ஸ்டேட்மெண்ட்லயே எங்க ரெண்டு பேரையும் பிரிச்சது ஜி.கே. மணிதான் சொல்றாரு. ஒரு சின்ன போஸ்ட்ல வால் போஸ்ட்ல போட்டோ போடுறதுல இருந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது, சொல்லி சொல்லி கொடுத்து பிரச்சனையை பண்ணது ஜி.கே. மணிதான் சொல்றாரு. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னைக்கு பார்ட்டியில இருக்கக்கூடிய மொத்த பிரச்சனைக்குமே காரணம் டிஎம்கே தான். ஏன்னா டிஎம்கே கூட ஜி.கே. மணி க்ளோஸா இருக்கிறாரு அப்படிங்கிறாரு. சார், எங்கேயாச்சும் இதுல எங்கேயாச்சும் ஏதாவது ரொம்ப மிஸ் ஆகுதுங்களா சார்? தவறான விஷயங்களை அந்த பார்ட்டியோட தொண்டர்கள் மத்தியில தொடர்ந்து கடத்தி கொண்டே இருக்கிறார்களா இரு தரப்பும்? இல்ல இல்ல இல்ல, தவறான விஷயங்கள் எதுவுமே இல்ல. தெளிவாவே நம்ம பேசுவோம். அதாவது நாடாளுமன்ற தேர்தலின் போது பாஜகவோட கூட்டணி அமைக்க வேண்டும் என அன்புமணி அவர்கள் விரும்பிய காரணத்தினால்தான் பிரச்சனைகள் உருவாகுது. அதுல ஐயா காலில் விழுந்து அழுதாங்க, போனாங்க வந்தாங்கன்னு சொன்னாங்க, அது ஒரு பக்கம். ஆனால் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தற்போது எதிர்க்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை மேற்கொள்கிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் பின்வாசல் வழியாக நமக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை அன்புமணி அவர்கள் ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி 2025 அன்றைக்கு பேசியிருக்கிறார். சரி. அடுத்தபடியாக அதே அன்புமணி அவர்கள் 2025 ஜூலை மாதம் 17ஆம் தேதி ராணிப்பேட்டையில் நடந்த ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் பிரச்சனைக்கு, நம்முடைய கட்சிக்கு பின்னால் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு காரணமே திமுக தான் பேசியிருக்காரு. இன்னைக்கு நேற்று பேசல. அவரு தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் நமக்கு பிரச்சனை கொடுத்து கொண்டிருக்கிறது பேசியிருக்காரு. இன்னைக்கு முதல் முறையாக ஜி.கே. மணி தான் இந்த பிரச்சனைக்கு காரணம்னு பேசியிருக்காரு. ஜி.கே. மணி திமுகவுக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார், பாமக உடைக்கும் முயற்சியில் செயல்பட்டு கொண்டிருக்கான்னு பேசியிருக்காரு. இதுல ஒண்ணு தப்பே இல்லையே. நீங்க கடந்த காலத்துல ஒரு பார்வையில பாருங்க, பாமக எதிர்கட்சி வரிசையில் இருக்கு திமுகவோட. திமுகவினுடைய அழைப்பை பாமக பரிசீலிக்க தொடங்கியதாகவும், மே 11ஆம் தேதி சித்திரை திருவிழா நடைபெறுவதற்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும்னு ஜி.கே. மணி தான் முதலமைச்சர் கோரிக்கை வச்சாரு. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இரு கட்சிகளுக்கும் இடையே நல்லுறவு நிறைவேறதுக்கு காரணமே ஜி.கே. மணி அவர்களுக்கு சட்டமன்றத்தில் கொடுத்த முக்கியத்துவம். முதல்வர் அவர்கள் 110 விதியின் கீழே கவன ஈர்ப்பு தீர்மானமாகட்டும், மற்ற முதல்வர் கொண்டு வரக்கூடிய தீர்மானமாகட்டும், அல்ல சபாநாயகர் அப்பாவு அவர்கள் ஜி.கே. மணிக்கு முக்கியத்துவம் அளித்திருக்கிறாரா இல்லையா? சார், 20 நாட்கள் மேல சட்டமன்ற குழு தலைவரா இருக்கிறார், அப்புறம் கொடுக்காம என்ன சார் பண்ணுவாங்க? சார், நீங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய வேல்முருகனுக்கு நீங்க மிரட்டுறீங்க. மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகனுக்கு 1 நிமிஷம் மேல கொடுக்க கூடாதுங்கிறீங்க, 1 நிமிஷம் மேல பேசக்கூடாதுங்கிறீங்க, அதிகமா நீங்க பேசுறீங்க. சார், இல்ல 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 ரவீந்திரன் சார், நீங்க அப்படியே பேசிட்டு போகும்போது நீங்க அப்படியே தவறான விஷயத்த பதிவு பண்றதை நான் அனுமதிக்க முடியாது. வேல்முருகன் திமுகவினுடைய சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றவர். ஜி.கே. மணி அப்படியா? இல்ல. அப்புறம் இல்ல, நான் சொல்ல வர கருத்தை நீங்க புல் வாங்கிக்கீங்க. ஜி.கே. மணி அவர்கள் சமீப காலமாக சட்டமன்ற கூட்டத்தொடரிலே முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா காலகட்டங்களிலும் ஜி.கே. மணிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்ட சார். அவர் ஒரு சீனியர் மெம்பர் சார். தற்பொழுது இருக்கக்கூடிய முக்கியத்துவத்திற்கும் கடந்த காலத்தில் இருந்த முக்கியத்துவத்திற்கும் வேறுபாடு உண்டு, இடைவெளி நிறைய இருக்கிறது. நீங்க ஒரே ஒரு முறைதான் நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி திமுக சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்த திமுகவுக்கு எதிராக. மற்ற எந்த காலகட்டத்தில் அவங்க போகவே இல்லை. நீங்க இணக்கமாக செயல்பட்டார்கள் என்பதற்கான கருத்துக்கள் தான், காரணங்கள் தான், இதுதான் காரணிகள் தான். நீங்க நான் என்ன கேட்கிறேன், பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து விலகியவர் உங்களுடைய சின்னத்துல போட்டியிட்டார். ஆனால் தமிழக வாழ்வுரை கட்சி உங்க கட்சி கூட்டணியிலே அங்க வைக்கக்கூடிய ஒன்று. ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. எந்த ஒரு தீர்மானமாக இருந்தாலும், எந்த ஒரு முதல்வருடைய கவன ஈர்ப்பு தீர்மானம் வந்தால் முதலில் பேச அழைப்பதே வேல்முருகன் அவர்களைத்தான். ஆனால் சமீப நாட்களாக வேல்முருகன் அவர்களே பல விரக்திகள், எனக்கு வாய்ப்பு இல்லை, எனக்கு வாய்ப்பு அளிக்க மறுக்கிறீர்கள் சட்டமன்றத்திலே கடுமையா பேசியிருக்கார். அப்பா அவர்கள் மிரட்டி இருக்கார்.
நீங்க இது மாதிரி பேசுறது தப்புலாம் சொல்லியிருக்காரு. அப்ப சார் காரணம் என்ன சார் 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 இங்க பாருங்க சார், ரவீந்திரன் சார், அதாவது பார்ட்டியோட ஹை கமாண்ட் வந்து நீங்க இந்த பிரச்சனைக்கு எதிர்ப்பு தெரிவியுங்கள், புறக்கணியுங்கள் அப்படின்ட்டு சொல்லி திரு ஜி.கே. மணி செய்யல அப்படின்னு சொல்லுங்க, அது கரெக்டா இருக்கும். ஆனா ஜி.கே. மணிக்கு அசம்பிளியில முக்கியத்துவம் கொடுக்கறாங்க இப்படின்னு சொல்றது ரொம்ப அபத்தமான சார்ஜ். ஏன்னா அந்த கட்சியில சுயமாக முடிவெடுக்கக்கூடிய இடத்துல யாருமே கிடையாது, ஜி.கே. மணி எல்லாம் கிடையாது அந்த பார்ட்டியில. ஏன்னா நீங்க பொது மேடையில வச்சுக்கிட்டு சட்டமன்றத்துக்கு போய் அப்படியே பேசி கிழிச்சிருவீங்க, இப்படிதானே சொன்னாரு. நீங்க சார் ஜி.கே. மணி இண்டிவிஜுவலாக அந்த பார்ட்டியில முடிவு டிசிஷன் மேக்கரா சார் அவரு? இல்ல இல்ல. அப்புறம் எப்படி சார் அவர் வந்து அசம்பிளியில ஃபேவரா நடந்தாருன்னு சொல்றீங்க? என்ன சார் இது? சார் அவருக்கு சட்டமன்றத்தில் அப்பாவு அவர்கள் மாண்புமிகு சட்டமன்ற சபாநாயகர் அவர்கள் முக்கியத்துவம் அளித்தார்கள் தான் சொல்ல வரேன். கடந்த காலங்களிலே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அதுக்கு என்ன சார் அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்னு முக்கியத்துவம் கொடுத்தாருன்னா என்ன அர்த்தம்? கூட்டணிக்கு வாங்க, நீங்க கூட்டணிக்கு தயாரா இருக்கும், நீங்க வாங்கங்கறதா அர்த்தம். அதாவது இவங்க ரெண்டு பேருக்கு இடையில சண்டை வந்ததுக்கு அப்புறமேட்டா, சண்டை வரதுக்கு முன்னாலேயுமா? சண்டை வரதுக்கு முன்னாடியே தான். அப்புறம் அதுக்கு வந்தது அதனாலதானே, சண்டை வந்தது அதனாலதானே. நாங்க பாமக கூட கூட்டணி அமைச்சிருக்கோம், பேசிட்டு இருக்கோம், அதிமுக கூட பேசிட்டு இருக்கோம். நீங்க திமுக கூட பேச வேண்டிய அவசியம் என்னன்னா பிரச்சனையே, பிரச்சனை காரணமே அதானே. அதுதானே நீங்க பட்டவர்த்தனா சொல்லியிருக்காரு அன்புமணி அவர்கள். ஜி.கே. மணி தான் இதுக்கு காரணம். சார் நீங்க டாக்டர் அன்புமணி ராமதாஸிற்கு ஆதரவாக பேசுவதற்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது, நீங்க ஆதரவாக பேசலாம். இல்ல இல்ல, நாங்க உங்களுக்கு எவ்வளவு நேரத்தை வேணா கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் ஒரு நபரை பழி சொல்வதற்கு முன்பாக அது சரியான தொனியில் சொல்றோமா அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க, அவ்வளவுதான். நாங்க ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட் தான் வைக்கிறோம். ஜி.கே. மணிக்கு ஆதரவாக நாங்க நிகழ்ச்சி நடத்தல. ஆனா அவர் மேல நீங்க ஒரு சார்ஜ் வைக்கிறதுக்கு முன்னால அவரு அந்த கட்சியில் எல்லா முடிவுகளும் எடுக்கக்கூடிய இடத்தில் இருந்து சுயமாக செயல்பட சுதந்திரமாக அந்த கட்சியில் முதலில் அனுமதிக்கப்பட்டவராங்கிறத முதல்ல சொல்லுங்க. அதுவே கிடையாதுங்கும் போது நீங்க சபாநாயகர் வந்து அவரை பேச அலோ பண்ணாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, ஒரு பார்ட்டி அசம்பிளில இருந்து வெளிநடப்பு செய்யறதுங்கிறது உள்ள போற எம்எல்ஏக்கள் எடுக்கக்கூடிய முடிவா, பார்ட்டியோட கமாண்ட் ஹை கமாண்ட் எடுக்கிற முடிவா சார்? சட்டமன்ற தலைவர் எடுக்கிற முடிவு தானே சார் அது? இல்ல சார், எப்படி சார் சட்டமன்ற தலைவர் அவ்வளவு சுதந்திரமா விட்டாங்களா அவரை? அதுதானே, அவ்வளவு சுதந்திரமா விட்டாங்களான்னு அவரை? அதாவது ஆமா சார், சட்டமன்றத்துல அவரு தான் செயல்படணும், அவர் தானே எல்லாம் பேசுவாரு. ஒண்ணும் இல்ல, ஒரு நிகழ்ச்சியில ஒரு பொதுக்கூட்டத்துல பேசிட்டு இருக்கிற போது, ஒரு உள்ளரங்கத்துல பேசிட்டு இருக்க போது நான் சட்டமன்றத்துக்கு போகணும்னு ஜி.கே. மணி அனுமதி கேட்கிற போது, இதே மாதிரி அன்புமணி அவர்கள் சட்டமன்றத்துக்கு போய் என்ன பேச போறீங்க, போங்க நீங்க கிளம்புங்க போங்க அப்படின்னு சொன்னாரா இல்லையா? வலைதளத்துல பார்த்தோமா இல்லையா? ஆமா. காணொலியில பார்த்தோமா இல்லையா? அப்ப அது எப்படி சட்டமன்றத்துக்கு நான் போகணுங்கிற அடம்பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஜி.கே. மணி அவர்கள் இருந்தாருன்னா, ஒரு தலைவர் சொல்றாரு இருக்க வேண்டியதானே அவரு? இல்லைங்க சட்டமன்றம் போகணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அதனால ஒரு துரோகம் சம்பவங்களை தான் பேசுறோம். இல்ல சார், அதனால துரோகம்னு சொல்லல, நான் துரோகம்னு சொல்லவே இல்லை, நான் துரோகம்னு வரவே இல்லையே சார். நாளைக்கு இந்த கட்சி தனியாக போகலாம், ரெண்டா பிரிக்கலாம், பாமக 1, 2 பிரிக்கலாம். இப்ப கூட ஒரு பேர்லாம் சொல்றாங்க, ஐயா பாட்டாளி மக்கள் கட்சின்னு பேர் வரலாம்னு சொல்றாங்க. இந்த அதுவும் நான் கட்சிக்காரனும் இல்லை. இப்போ எனக்கு வந்து அன்புமணியோ ஜி.கே. மணியோ எதிரி கிடையாது. நான் என்ன கேட்கிறேன், ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு கட்சி ஒரு மிகப்பெரிய இழப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறதா. ஒரே உண்மையை சொல்றேன், இப்ப இருக்கக்கூடிய நிர்வாகிகள் யாருக்காவது பாட்டாளி மக்கள் கட்சி அடித்தட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக தொடங்கப்பட்ட கட்சி, கொள்கையை உயிர் மூச்சை கொண்ட கட்சி, இந்த கட்சியில 20 கட்டளைகளை பிறப்பித்திருக்கிறேன். இந்த 20 கட்டளைகள் இருக்கிறது யாருக்காவது தெரியுமா? இப்ப இருக்கிறவங்களுக்கு அந்த கட்டளைகள் என்னென்ன கட்டளைகள் தெரியுமா? மூத்த நிர்வாகிகளுக்கு, முன்னோடிகளுக்கு, மூத்த கட்சிக்காரர்களுக்கு தெரியும். அந்த 20 கட்டளைகளை யாராவது ஒரு கட்டளை சவர்னா கூட கட்சியில் நடவடிக்கை எடுக்கப்பட்டார்கள். ஆக ஒரு கட்டுப்பாட்டோடு வளர்க்கப்பட்ட கட்சி அந்த கட்சி. நான் தான் சொல்ல வரேன், வேற ஒண்ணும் சொல்லல. கட்சி கட்டுப்பாட்டோடு வளர்க்கப்பட்ட கட்சி, இது ஒண்ணும் புதுசு கிடையாது. ஏற்கனவே இந்த கட்டுப்பாடு எல்லாருக்கும் தானே பொருந்தும்? கண்டிப்பா எல்லாருக்கும் பொருந்தும் சார், எல்லாருக்கும் பொருந்தும்.
இது வந்து ஐயாவுடைய மகன் அப்படிங்கிற காரணத்தினால அவருக்கு மட்டும் ஏதாவது விதிவிலக்கு இருக்கா? சார் அது தலைவர்ங்கிற போது இப்ப அவர் தான் தனியா வந்துட்டார். நான் தலைவர்னு வந்துட்டாருல்ல. ஓகே. இப்ப நீங்க யாரும் அவரை கட்டுப்படுத்த முடியாது. அவர் தலைவருக்கும் போது அவருக்கான கொள்கை இருக்கு. இதே கொள்கை அவரையும் கடைபிடிப்பார். சரி, ரைட். நீங்க அவர் இப்ப போய் நீங்க தலைவர் தான் நிறுவனர் கட்டுப்படுத்த முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்றேன். இது போன்ற சம்பவங்கள் இது போன்ற நிகழ்வுகள் புதிதல்ல. பாமகவுக்கு சட்டமன்றத்துக்கு புதிதல்ல. மரியாதைக்குரிய பேராசிரியர் தீரன் அவர்களும் இது போல் செயல்பட்டவர் தான். அவர் கட்சியிலே தமிழ் பாமக என்று உருவாக்கி அங்கே தனியா செயல்பட்டாரா இல்லையா? பாட்டாளி மக்கள் கட்சி முக்கியத்துவம் இல்லையா? அப்ப வேல்முருகன் சட்டமன்றத்தில் இருந்தார். பாமகவில் இருந்து மிகப்பெரிய போராளியாக போராடி நிறைய பிரச்சனைகளை பேசினாங்க. ஆனால் அப்போது தீரன் அவர்களுக்கு இருந்த முக்கியத்துவம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இல்ல. ஓகே சார். திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதுமே தனக்கு வேண்டும் என்றால் அவர்களை உயர்த்துவார்கள், வேண்டாம் என்றால் அவர்களை பழி சொல்வார்கள். அதுதான். ஓகே சார். ஓகே. ரவீந்திரன் சார் வணக்கம். என்னோட பேரையோ புகைப்படத்தையோ இனி பயன்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு இன்னைக்கும் சொல்லியிருக்காரு மருத்துவர் ராமதாஸ் சார். பயன்படுத்தாமல் திரு அன்புமணி ராமதாஸ் அரசியல் செய்தால் அது எடுபடுமா சார்? செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் செஞ்சுதான் ஆகணும். ஓகே. அதுக்கான அவசியம் இருந்தது, செஞ்சுதான் ஆகணும். அவசியம் ஏற்பட்டு விட்டதா இல்ல ஏற்படுமா? அவர் சொல்லிட்டாரு என் படத்தை போடக்கூடாது, என் பேரை போடக்கூடாதுன்னு. அத வந்து ஒரு தந்தையினுடைய செயலை அவர் எப்படி ஏத்துக்கிறான்னு தெரியல. போடுவாரா போட மாட்டாரான்னு. ஒரு தந்தை சொல்றாருங்கிறத அவர் போடாம இருக்க மாட்டார், போடுவார். ஏன்னா என்னுடைய குலசாமியா நான் பாக்குறேன்னு தான் சொல்லியிருக்காரு. சரி. அப்ப குலசாமி சொன்னாலும் கூட குலசாமியை நான் குலசாமியாக வணங்குகிறேன், நான் போடுவேன் தான் சொல்லி போடுவார். ஏன் போடுறேன் கேட்க முடியாது. அதுக்கு வேணா நோட்டீஸ் கொடுத்தா நீதிமன்றத்துல வக்கீல் மூலமா வழக்கு தொடுத்து அது ஒரு முடிவுக்கு அனுப்பார். இப்ப கட்சி யாருக்கு பொறுப்புங்கிறதே உரிமையில் நீதிமன்றத்துல போய் பார்த்துட்டு வாங்கட்டாங்க. உச்ச நீதிமன்றம் சொல்லிடுத்து, நம்ம தேர்தல் ஆணையமே சொல்லிடுத்து, நீங்க யாரு முடிவு பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு பேசி தீர்ப்பு பண்ணிப்பாங்க, உரிமையில் நீதிமன்றத்துல முடிவு பண்ணீங்கன்னு சொல்லிட்டாங்க. சின்ன யாருக்கும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இது வேற விஷயம். ஒண்ணு. ரெண்டாவது, இதே மாதிரி ஒரு சம்பவம் நம்ம நாட்டுல ஒரு பெரிய அரசியல் பிரளயம் உருவாக்குச்சு. தெலுங்கு தேசத்தை உருவாக்குனது யாரு? அவர் சேர்த்து யாரு? சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் உருவாக்குனாரா? ஆமா. சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் வழி நடத்தினாரா? சந்திரபாபு நாயுடு கட்சியில ஒரு ஆளா இருந்தார். அப்ப ஆரம்பத்துல கூட இல்ல. மரியாதைக்குரிய கட்சியை உருவாக்குனது வேற, கட்சியை வழிநடத்துறது வேற, ஆட்சி பொறுப்புல இருந்தது வேற, முதலமைச்சரா இருந்தது வேற. ஆனால் ஒரு காலகட்டம் வருகிற போது, குடும்பத்தில் குழப்பம் வருகிற போது சந்திரபாபு அந்த கட்சியை பிடிங்கினாரா இல்லையா? கபடிகரம் செய்தாரா இல்லையா? அதை எல்லாரும் ஒரே சார், நீங்க ஆந்திராவோட கதை என்ன சார்? ஆந்திராவோட கதை என்ன? சந்திரபாபு நாயுடு ஏன் இந்த முடிவு எடுத்தாரு? நீங்க இந்த கதை ஒருவேளை பாக்குறவங்களுக்கு தெரியாம இருக்கும், அதனால நீங்க நியாயப்படுத்திட்டு போலான்னு பாக்குறீங்களா? இல்ல நியாயப்படுத்தல சார், நியாயப்படுத்தல. இல்ல சம்பவம் நடந்ததா இல்லையா? நீங்க சொன்னது கரெக்ட். அவர் பார்ட்டியை புடுங்கினார் தான். ஆனா ஏன் புடுங்கினாருங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல. அவரு பார்ட்டியை புடிஞ்சு பார்ட்டியை நல்லா வலுவா வச்சாரு. இல்ல அதுக்கப்புறம் அவர் வலுவா வச்சாரு, அது வேற விஷயம். ஆனா இங்க பிரச்சனை வேற இல்ல சார். நம்ம போக வேண்டாம் சார். நீங்க மாநிலத்திற்கு போக வேண்டாங்க, நான் தான் சொல்றேன் சார். அதாவது சந்திரபாபு நாயுடுவாவது அவருக்கு அபகரிச்சார். ஆனா இங்க தன்னுடைய மகன்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சார். ஒப்படைத்து 3 ஆண்டு காலம் வழிநடத்தி அதுல குறை இல்லைன்னு சொல்லி நீங்க சொல்லலாமே, இந்த குறை இருக்கு சரி பண்ணலான்னு. மீண்டும் நான் பொறுப்பு எடுத்துக்கிறது எப்படி அதை ஏத்துக்க முடியும்? அவரு அப்படிதான் அன்புமணி நினைக்கிறேன். நான் அப்ப தலைவர் பதவியை நீக்கிட்டு என்ன மாத்தினீங்கன்னா அப்ப என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகுது? நான் சரியாதான் பண்ணிட்டு இருக்கேன், பிரச்சனைகள் வேற இடத்துல இருக்கு அப்படிங்கறது அவர் போராடுறாரு. புரியுது சார், புரியுது. என்ன வந்து அவமதிக்காதீங்கிறதால அவர் போராட்டம். ஓகே. உணர்வுபூர்வமான போராட்டமா அதை பார்க்கணும். புரியுது சார். அதுக்குதான் உதாரணம் சொன்னாரு. நான் தெலுங்கு தேச கட்சியினுடைய கதையில நான் சொல்லவே இல்லை, அது நடந்த சம்பவம் ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்னாது, வேற ஒண்ணும் இல்ல. அதே போலதான் நான் என்ன தலைவர் ஆக்கினீங்க, தலைவர் பொறுப்புல இருந்தேன், என்ன வழி நடத்துனீங்க, என்ன அடையாளம் காட்டினீங்க, நான் உங்களை குலசாமியா பாக்குறேன். யாரோ உங்களை தவறா வழி நடத்தி இருக்கலாம்,
உங்களுக்கு தவறான தகவலை கொடுத்துருக்கலாம். என் மேல உங்களுக்கு பேர் ஒரு மிகப்பெரிய வெறுப்பு வந்துடுது. அப்பா நீங்க இருங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அது மீண்டும் 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 வெறுப்பு வளர்ந்துகிட்டு இருக்கு, பிரச்சனை வளர்ந்துட்டு விமர்சனம் அதிகமாகுது. இதுதான பிரச்சனை. நான் என்ன கேட்கிறேன், இவர் போய் அவர் சொல்றதுங்கிறத மருத்துவமனைக்கு அன்புமணி போனாரு, மருத்துவர் ஐயா அவர் மருத்துவமனையில இருக்கும் போது அன்புமணி பார்க்க போனாரா இல்லையா? பார்க்க முடிஞ்சுதா? ஓகே, அது என்ன பின்னாடி நமக்கு தெரியாது. நம்ம எல்லாத்தையுமே பேசணும். விவாதங்கும் போது எல்லாத்தையுமே விவாதிக்கணும், எல்லா கருத்துக்களும் பதிவு பண்ணணும். நான் அன்புமணியை தூக்கி பிடிக்கல. அன்புமணி எனக்கு ஒண்ணு செய்து ஒரு தலைவராக நான் பாக்குறேன், ஒரு அரசியல் கட்சி தலைவராக நான் பாக்குறேன், மருத்துவரையாவும் தலைவராக தான் பாக்குறேன். இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சாதனைகள் சொன்னா நாள் கணக்க பேசலாம். அதே மாதிரி வேதனைகள் சொன்னா நாள் கணக்கு. தவறுகளும் இருக்கிறது, சரியான நடவடிக்கைகளும் இருக்கிறது, அது பிரச்சனை அல்ல. ஆனால் கட்சி இப்போது போகிற பாதை பயணம் சரியில்லை, அதுதான் சுட்டி காட்டுகிறோம். அது குறித்த விவாதத்தில் தான் யார் மீது தவறு, யார் தடுச்சுக்கிறாலும் பேசிட்டு இருக்கோம். ஓகே சார், ஓகே ஓகே. அதுல அனைத்து விவாதங்களையும் அனைத்து விவரங்களையும் கலந்து பேசவே மாட்டாமா. ஓகே சார், ஓகே.